மாணவர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மெல்லுடலிகள். இது மொலஸ்கா அப்படிங்கிற தொகுதின்னு சொல்லுவோம். இப்போ இவை நன்னீர், கடல் நீர், நிலம் எல்லா பகுதிகளிலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற மிகப்பெரிய தொகுதியை சேர்ந்த விலங்கினங்கள். இது இரு பக்க சமச்சீர் தன்மை பெற்றவை. உடல் கண்டங்கள்லாம் இருக்காது. இப்போ மண்புழுவில் கரப்பாம்பூச்சி, அட்டை அதிலெல்லாம் பார்த்த மாதிரி உடலில் கண்டங்கள் இருக்காது. ஆனால் உடல் மென்மையான உடலாக இருக்கும். உடலானது தலை, தசையிலான பாதம், உள் உறுப்பு தொகுப்பு அப்படின்னு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாதம் இடப்பெயர்ச்சிக்கு உதவுது. உடலை சுற்றி மேண்டில் அப்படிங்கிற மென்போர்வையும் அதன் வெளிப்புறத்தில் மேண்டிலால் சுரக்கப்பட்ட கடினமான கால்சியத்தினால் ஆன ஓடும் காணப்படுது. இப்போ நத்தை பார்த்தோம்னா அதனோட உடம்பு சாஃப்டாக இருக்கும். நசுக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த ஓடு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஓடு கால்சியத்தினால் ஆனது. செவில்கள் டீனிடியம் அல்லது நுரையீரல் மூலமாக தான் இது சுவாசம் மேற்கொள்ளுது. இவற்றை தனிப்பால் உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆண் உயிரி, பெண் உயிரின் தனித்தனியாக காணப்படும். வளர்ச்சியின் போது லார்வா நிலைகள் காணப்படுகின்றன. அதாவது குட்டியாக இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். பெருசானதுக்கப்புறம் அதனோட உருவ அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு தோட்டத்து நத்தை, ஆக்டோபஸ்.